ஹலோ கைஸ், வெல்கம் டு கடலை விருப்பி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் உள்ள கொடிஷாக் தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 days வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் பவுல்ட்ரி நடத்தும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஷோ மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் மாதிரியும் ப்ளஸ் வந்துட்டு இதுக்கான ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடிஷா ஃபேரில் வந்துட்டு இவங்க நடத்திட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 3 days வந்து இது நடந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே டைமில் போயிருந்தோம். ஸோ போன டைமில் வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா 2 நாள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷோ வந்து முடிஞ்சுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து லாஸ்ட் டேட் தான் போயிருந்தோம். இதுக்கு உள்ளே போகிற என்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தாங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் வந்து உள்ளே போயிருந்தோம். ஸோ உள்ளே போனோமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பேனர்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு என்னடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து கோழிகள் வளர்ப்பு. நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை கலர் கோழி தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த பிளாய்லர் கோழி வந்து வளர்க்குறதுக்கான ஐடியாஸும் ப்ளஸ் வந்துட்டு அவங்க வச்சுருக்க டெக்னாலஜிஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஷோ மாதிரி வந்து இங்கே பண்ணி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் போன டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பீங்க, இல்லை வந்து கோழி பண்ணைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஐடியாஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து தீவனங்கள்லாம் வந்துட்டு எப்படி தயாரிக்கிறாங்கலாம் சொல்லி வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்ததுங்க. நாங்கள் உள்ள என்ட்ரவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டால்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கான தீவனங்கள் தயாரிக்கான மிஷின்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணுறதுக்கு சப்போஸ் வந்துட்டு ஏதாவது மெடிசன்ஸ்னாலும் சரி அதுக்கும் சரி நிறைய வந்து ஸ்டால்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஐடியாஸ் தாங்க. ஸோ கோழியெல்லாம் வந்துட்டு எப்படிலாம் வந்து பராமரிக்கணும், ஸோ எப்படிலாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. நியூ டெக்னாலஜிஸுங்க. நம்மலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே வச்சு நம்ம வந்து டெய்லி வந்து ஃபுட் வந்து போட்டுட்ருப்போம். பட் அதெல்லாம் இங்கே இல்லாமல் நியூ டெக்னாலஜி மூலிமா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறையா வந்து டெக்னிக்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் அப்படிங்கும்போது நிறைய ஸ்டால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் சுற்றி பார்க்க போயிருந்தோம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கம்மி ரேட்ஸ்லேயும் வந்துட்டு பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிருந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல விவசாயத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போ போகிற வந்து அந்த தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி கேமரா இது கொண்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கு அந்த ஃபீடிங் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போனப்போ வந்து நிறைய வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கான தீவனங்கள், ஸோ மெயினாக வந்துட்டு கோழிக்கு வந்து தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புழுலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட இங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவேர்னஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே பாரு மலை. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட இவங்க வந்து நிறைய பேர் வந்து லோன் கூட வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோழி வளர்ப்புக்காக வந்துட்டு லோன் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த எக்ஸ்போ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்தே கண்டிப்பாக இங்கே போனிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வந்துட்டு 4 எக்ஸ்போ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன இது? என்ன மிஷின் இது? இல்லைங்க, தீவனம் தயாரிக்கும் இவ்வளோ பெரிய மிஷின் இது. அது மாதிரி தீவனம் மட்டும்தான் இல்லை, வேற 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 ஏதாவது இவ்வளோ பெருசாக இருக்கு. மாட்டிருப்பானு நினைக்கிறேன். தீவனம் தயாரிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்.
லட்சம் 3 லட்சம் கோடி இருக்குன்னா இருக்கும் அது. புரியுதா? ஸ்டோ கேட்ச். அதெல்லாம் ஃப்ரீ தான், அதனால தானே வந்தோம். நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைடு. இங்கே சிமெண்ட் சீட்ஸ் தான். எவ்வளோ பெரிய செட்டப் பார்த்தியா? கீழே ப்ளைவுட்டு, ப்ளைவுட்டு இது உட்காண்ட்ருக்குது ப்ளைவுட்டு. மாதிரி செட்டப் பண்ணிடலாங்க. இதுதான் நல்லா முதலாக தெரியும். பளிச்சல் இருக்குது.